களங்கிடும் மகனே வருவாயா, இயேசு அழைக்கின்றார். கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. களங்கிடும் மகனே வருவாயா, இயேசு அழைக்கின்றார். இயேசு கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள திருப்பெயரிலே நல்வாழ்த்துக்கள். இந்த விடுதலை நேர நிகழ்ச்சி வழியாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவர் தந்திருக்கிற இந்த கிருபைக்காக நான் ஆண்டவருக்கு உளமாற நன்றி கூறுகின்றேன். பிரியமானவர்களே, நாட்கள் நற்செய்தி அறிவிப்பின் காலங்களாக இருக்கின்றது. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், எல்லா படைப்புக்கெல்லாம் நற்செய்தி அறிவிக்கணும் என்று. இறையரசை பற்றி நற்செய்தி எல்லா இனத்தாருக்கும் எல்லா மக்களுக்கும் உலகமெங்கும் அறிவிக்கப்பட வேண்டும் என்று. பிரியமானவர்களே, அந்த ஒரு செயல் திட்டத்துக்குத்தான் ஆண்டவர் இந்த தொலைக்காட்சி ஊழியத்தை அமைத்து கொடுத்திருக்கிறார். அவர் தானே திட்டங்களோடு நடப்பித்து வருகிறார், அடியணியும் பயன்படுத்தி வருகிறார். இதுக்கு தேவையான பொருளாதாரத்தை எல்லாம் உங்களை போன்ற நல்ல உள்ளங்கள் வழியாக பேசி தூயாவிலே உணர்த்தி கொடுக்க செய்து வந்து கொண்டிருக்கிறார். உண்மையாகவே அவருடைய திட்டங்களை எல்லாம் நாம் சிந்தித்து தியானித்து பார்ப்போமானால், தூய ஆவிக்குள் உணர்ந்து பார்ப்போமானால் மிக வியப்புக்குரியதாக இருக்கின்றது. இந்த நாளிலும் ஆண்டவர் தருகின்ற செய்தியை நாம் கேட்க நாம் ஒப்புக்கொடுக்கலாம். அவர் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கு வாழ்வளிக்கின்றதா இருக்கிறது. பேதுரு சொன்னாரே, யாரிடம் செல்வோம் இறைவா, நிலை வாழ்வு தருகிற வார்த்தையெல்லாம் உம்மிடம் தான் இருக்கிறது என்று பார்க்கணும். நிலை வாழ்வு தருகின்ற வார்த்தை ஆசீர்வாதமான, இவ்வுலகின் நிறைவு ஆசீர்வாதமான ஒரு வாழ்வு, மறுமையிலும் செல்வதற்கான வாழ்வுக்கான வழிகத்தைகள் தான் ஆண்டவர் தருவது. இந்த நாளிலும் ஆண்டவர் தருகின்ற வார்த்தையை நாம் கேட்பதற்கு நாம் ஒப்புக்கொடுக்கலாம். காலை முதல் இதுவரை நிறைவரை உழைத்து உடலிலே சோர்வு இருக்கலாம், வார்த்தைகளை கேட்பதற்கு நிலையில்லாமல் இருக்கலாம். ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கலாம். நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, ஆவிய ஊக்கம் உள்ளது ஊனுடல வலுவற்றது, ஆவிய ஊக்கம் உள்ளது ஊனுடல வலுவற்றது, எனவே தெளிந்த மனதோடு கொண்ட விழிப்பாய் இருந்து ஜெபிங்கள் என்று சொல்கிறப்பா. ஆண்டவரே, இப்பொழுது ஊன் உடல் வலுவற்ற நிலையிலே நாங்கள் கடந்து வந்து கொண்டிருக்கிறோம். உம்முடைய தூய ஆவினாலே எங்களை பலப்படுத்தும். உம்முடைய வார்த்தைகளை கேட்டு அதை வாழ்வாக்கிக் கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யும். தாழ்ச்சியோடு கூட ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. வாழ்வுதருகின்ற வார்த்தை எங்களுக்கு தாரும். நாங்கள் வாழும் பொருட்டு நீர் செயல்படுத்துவீராக. ஆண்டவரை பேசும் உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் கேட்கிறோம். ஆமீன். பிரியமானவர்களே, இந்த நாளிலே தூய ஆவியானவர் உணர்த்துகின்ற செய்தி ஒரு அற்புதமான ஒரு செய்தியாக இருக்கணும். ஒவ்வொரு டைம் கொடுக்கும் போதும் அப்படிதான் பேசிக்கொண்டிருக்கிறார். அவர் அன்பானவர், இரக்கமுள்ளவர், கிருபை நிறைந்தவர். அவர் எப்பவுமே அப்படித்தான். இந்த நாளிலும் நம்மோடு கூட அப்படியாய் பேசுகிறார். இன்று நம் ஆண்டவர் தருகின்ற அருமையான ஒரு வார்த்தை, துயரங்களை மாற்றுகின்ற காரியம். நம்முடைய துயரங்களை எல்லாம் மாற்றுகிறவரா? அதை குறித்து தெய்வீக திருவிழியம் என்ன சொல்லுகிறது, எப்படி சொல்லியிருக்கிறது, எப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து தியானிக்க இருக்கிறோம். பிரியமானவர்களே, முதலாவது பார்க்கும் பொழுது கடவுளுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றுமே நம்முடைய உள்ளத்தை பட்டியறிய செய்கிறதா இருக்கிறது. அது இறைவாக்கினர் வாயிலாக பேசிய வார்த்தைகள் எல்லாம் பார்க்கிற பொழுது நம் உள்ளத்தை ஊடுருவி போகின்ற வார்த்தைகளாக, ஆறுதல் படுத்துகிற வார்த்தைகளாக, நம்மை திடப்படுத்தி நடப்பிக்கின்ற வார்த்தைகளாக இருக்கின்றது. தானியேல் இறைவாக்கினர் வழியாக கடவுள்
அங்கே பேசுகின்ற ஒரு வார்த்தையை பாருங்கள். தானியேல் இறைவாக்கினர் ஒரு காட்சி நிலையிலே சொல்லுகின்றார். அவர் அப்பொழுது சொல்லுகின்றார், அந்த அவர் தூயாவில் இருந்து சொல்லுகின்றார். தானியேல் 2ஆம் அதிகாரத்திலே 21வது வசனத்தை நீங்க பார்ப்பீர்களானால் அது சொல்லப்பட்டிருக்கும். தானியேல் 2:21 பார்ப்பீர்களானால் அந்த முதல் வசனம் நிறைய படிச்சிருக்க சொல்லியிருக்கிறார். அப்படியே சொல்லி போயிட்டு இருக்கிறார். அந்த முதல்ல கருத்து முதல் படிக்கும் போகல எப்படி இருக்கு பாருங்க. காலங்களையும் பருவங்களையும் மாற்றுபவர் அவரே. ஓ, எவ்வளவு அருமையான! காலங்களையும் பருவங்களையும் மாற்றுகிறவர் அவர் என்று. பிரியமானவர்களே, இதை சிந்திக்கிற பொழுது துயரங்களை மாற்றுகிறவன்கிற கருத்துக்கு ஒரே ஒரு நிலையில முடிந்துவிடும். காலங்களையும் பருவங்களையும் மாற்றுவர். இரவு இருக்கிறது, குறிப்பிட்ட டைம்னாக்க பகல் வருகிறது, பகல் முடியுது, அடுத்து இரவு வருகிறது, இரவும் பகலும் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கிறது. பருவங்களை மாற்றுகிறவர். கோடை காலம் வருகின்றது, மழை காலம் வருகிறது, குளிர்காலம் வருகின்றது, பனிகாலம், இப்படி எல்லாம் பருவங்கள் மாறிக்கொண்டே இருக்கின்றது இல்லைங்களா? அதே போல அந்த அவர் சொல்றார், அந்த காலங்களையும் பருவங்களையும் மாற்றுகிறவர் அவர் என்று. அந்த காலங்களையும் பருவங்களையும் மாற்றுகின்ற ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் வருகின்ற துயரங்களை அவரால் மாற்ற முடியாதா? பிரச்சனைகளை மாற்ற முடியாதா? அந்த வசனத்தை நான் படிக்கிற பொழுது முழுமையாக அற்றுப்போனேன். பிரியமானவர்களே, காலங்களையும் பருவங்களையும் மாற்றுகிறவர் அவர். நடந்துக் கொண்டிருக்கலவா? நாம் கண்ணாலே காண்கின்றோம், அனுபவித்துக் கொண்டிருக்கோம்ல. அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில வருகின்ற பிரச்சனைகளை அப்படியே பிரச்சனையா இருக்குமா? நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற கண்ணீர் அப்படி கண்ணீராவே இருக்குமா? இல்லவே இல்லை. அதையெல்லாம் மாற்றுகிறவர் தான் ஆண்டவர். அவற்றெல்லாம் மாற்றுகிறவர் தான் ஆண்டவர். நாம் பார்க்கிற பொழுது இந்த யோவான் 16ஆம் அதிகாரத்திலே 20வது வசனம் நாம் அதிகம் சொல்லுவோம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்ற வார்த்தை மட்டும் சொல்லிக் கொண்டிருப்போம். கரெக்டு தான். ஆனால் அது முழுசுமாக நாம் படிக்கணும். யோவான் 16ஆம் அதிகாரத்திலே 20வது வசனத்திலே அந்த முழுசுமா படிக்கும்போது முதல் வழியிலே படித்து பாருங்கள். என்ன சொல்லுகிறது? உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுவீர்கள், புலம்புவீர்கள், அப்பொழுது உலகம் மகிழும், நீங்கள் துயருவீர்கள், ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும். உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும். ஆனால் பின்னாடி வர வார்த்தை தான் மிக அற்புதமான ஒரு வார்த்தையாகும். எல்லா இடத்திலும் யாராவது பேசுறாங்க வச்சுக்கிட்டீங்களே பின்ன ஆனால் என்று போட்டாங்களுக்கு அடுத்த வருகிறதான் மிக முக்கியமான அர்த்தம். இப்போ அவர் சொல்றாரு, ஆண்டவர் சொல்லுகிறாரு, எல்லாம் நீங்கள் அழுவீர்கள், புலம்புவீர்கள், வேதனைப்படுவீர்கள் சொல்லிட்டு கடைசியில் ஆனால் என்று சொல்ல, ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறுண்டார். இந்த வார்த்தை வசனத்துக்கு முன்னாடி நான் முதல்ல சொன்னேன் இல்லைங்களா, உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்ப உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிற பொழுது மனித நிலையில நாம் பார்க்கிறோம். நம்மளே பேசுகிற பொழுது சொல்லுவார்கள், உறுதியா சொல்றேன்பா, உறுதியா சொல்றேன், டெபினட்டா சொல்றேன், அழுத்தமா சொல்றேன். ஏன்? அந்த வார்த்தையை கண்டிப்பா நடக்கிறத உறுதிப்படுத்துகிறது தான் சொல்லுவாங்க. சாதாரண மனிதர்களா இருக்கிற நாமளே நாம் பேசுகிற பொழுது உறுதியா சொல்றேன், கண்டிப்பா சொல்றேன், அப்படிலாம் நாம் பேசுகிறோம் இல்லைங்களா? மனிதர்களா பேசுகிறோம். அப்போ சர்வ வல்லமுள்ள கடவுள், எல்லாம் நிறைந்த கடவுள், எல்லாம் வல்ல கடவுள், அவர் சொல்லுவது பாருங்கள், உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் துயரம் சந்தோஷமாய் மாறும் என்று, மகிழ்ச்சியாக மாறும் என்று உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். அன்புக்குரிய சகோதரமே, பல துன்பத்திலும் துயரத்திலும் வேதனையும் கண்ணீரிலும் இருக்கின்ற சகோதரமே பாருங்கள், ஆண்டவர் சொல்லுகிறார், உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும், உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும். பார்க்கணும். நான் இதை பார்க்கும்போது உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிற பொழுது இந்த எண்ணிக்கை புத்தகத்திலே பார்க்கிற பொழுது எண்ணிக்கையிலே அந்த ஒரு இறைவாக்கினர் அங்கு சொல்லுவார் இருக்கு. எண்ணிக்கையிலே 23ஆம் அதிகாரத்திலே 19வது வசனத்திலே பார்க்கிற பொழுது பல அந்த சொல்லுகிற இந்த கருத்துக்கள் வருகிற பொழுது அந்த 23 19வது வசனம் சொல்லுவார். அவர் சொல்வாரு, அருமையான காரியத்தை சொல்லி பாருங்க. பொய் சொல்வதற்கு கடவுள் மனிதன் அல்ல. பொய் சொல்வதற்கு கடவுள் மனிதர் அல்ல. மனத்தை மாற்றிக்கொள்ள ஒரு மனித பிறவியும் அல்ல. மனித பிறவியும் அல்ல. அவர் சொல்லியதை செய்யாமல் இருப்பாரா? அவர் சொல்லியதை செய்யாமல் இருப்பாரா? அல்லது உரைத்ததை நிறைவேற்றாமல் இருப்பாரா?
பிரியமானவர்களை எப்படி சொல்லிருக்கிற பாருங்கள் அந்த இறைவாக்கினர். என் அன்புக்குரியவர்களே, ஒவ்வொன்றும் இந்த தெய்வீக திருவிழத்தை படிக்க 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 ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்க தியானிக்க நம்முடைய உள்ளம் பற்றி எறிகிறதாகவும் அவருக்குள் கடந்து போவதாகவும் அவரை அனுபவிக்கவுமா இருக்கின்றது. பிரியமானவர்களே, வசனம் சொல்லுகிறதல்லவா என் அன்புக்குரியவர்களே, ஒவ்வொன்றும் பார்க்கிறோம் என்று. ஒருவேளை நாம் நம்முடைய மனித வாழ்க்கையில் நாம் நினைப்போம், கடவுள் என்னை தண்டிக்கிறார், கடவுள் என்னை அடிக்கிறார், கடவுளை வேதனைப்படுத்துகிறார் என்று நாம் விட நினைக்கலாம். ஒருவேளை நாம் தவறு செய்கிற நம் பிள்ளைகள் தவறு செய்கிறார்கள், நாம் அடிக்கிறோம். எப்பயுமே அடித்துக் கொண்டே இருப்போமா? நம்முடைய பிள்ளைகள் தவறு செய்கிறார், அடிக்கிறோம், அவள் திட்டுகிறோம், அவள் கண்டிக்கிறோம். அது அப்படி எப்பொழுது அப்படி செய்து கொண்டிருக்கிறோமா? இல்லவே இல்லை. கண்டிப்பது ஒரு, அடுத்தது அவளை அரவணைப்பது ஒரு பக்கம் இல்லவா? அதே போலத்தான் நம்முடைய ஆண்டவரும் அப்படித்தான். நாம் ஒருவேளை தவறு செய்யலாம், தவறு செய்வதனால அங்கே அடித்தல் வேண்டும். கண்டிப்பா அவர் கண்டித்து திருத்துகிறவராய் இருக்கிறார். ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளை கண்டித்து தண்டித்து திருத்துவது போல அவர் திருகிறார். சரிதான். நாம் ஒருவேளை தவறு செய்கிற பொழுது அவர் அடிக்கிறார். எப்பவுமே அவருடைய அந்த நிலை இருப்பதில்லை, உடனே மாறுகிறது. நீங்க பார்க்கணும், திருப்பாடலிலே 30ஆம் திருப்பாடலிலே 5வது வசனத்தை நீ பார்ப்பில்லைனால் திருப்பாடல் 35 சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை அருமையான கருத்தில் சொல்லப்பட்டிருக்கும். அவரது சினம் ஒரு நொடி பொழுதுதான் இருக்கும், அவருடைய சினம் ஒரு நொடி பொழுதுதான் இருக்கும். அவரது கருணையோ வாழ்நாள் முழுவதும் நீடிக்கும், வாழ்நாள் முழுவதும் நீடிக்கும். மாலையில் அழுகை, காலையிலோ ஆர்ப்பரிப்பு, காலையிலோ ஆர்ப்பரிப்பு. எப்படி சொல்லி பார்க்கணும் பிரியமானவர்களே? இன்றைக்கு அவர் சினமோ ஒரு நொடி பொழுதுதான், ஒரு நொடி பொழுதுதான். அடுத்து அவர் சொல்லிட்டு அவர் கருணையோ வாழ்நாள் முழுதுமா. சினம் ஒரு நொடி பொழுது, ஆனால் அவருடைய கருணையோ வாழ்நாள் முழுதும் நீடிக்குமா? அப்படின்னா பார்க்கணும் அவருடைய அன்பின் காரியங்களில். என் அன்புக்கர்களே, நாம் நினைக்கூடாது கடவுள் என்னை தண்டிக்கிறாரு, என்னை அடிக்கிறாரு, துன்பப்படுத்துறாரு, வேதனைப்படுத்துறாரு எல்லாம் அப்படின்னு நினைக்கூடாது. அவருடைய கருணை நம் வாழ்நாள் முழுதும் அடிக்கிறது. அவர் கண்டிக்கிறாரு, அடிக்கிறார், ஒரு நொடி பொழுதுதான். இந்த கருத்தை நீ பார்ப்பில்லை. ஆனால் என் அன்புக்கூர்களே, அந்த புனித அங்க திருப்பாடலாசிரியர் சொல்லுகின்ற கருத்தோடு கூட மட்டுமல்ல, நான் ஏசியா புத்தகத்தில் சொல்லுகின்ற ஒரு கருத்தை கூட நான் கொண்டு வருகிறேன் பாருங்கள். நொடி பொழுது சொல்லப்பட்டிருக்கலவா? நொடி, அவருடைய சினமோ நொடி பொழுது, அவருடைய கருணையோ நீடிய நாட்கள், வாழ்நாள் முழுது அப்படி சொல்லப்பட்டிருக்கலவா? இந்த கருத்தோடு கூட ஏசியா புத்தகத்தோடு கூட சொல்லப்பட்டிருக்கிறது. சற்று சிந்தித்து பார்க்கணும். நம்முடைய வாழ்க்கையிலே அப்படியெல்லாம் ஆண்டவரை சொல்லி அவருக்கு மோசமானவர் என்று சொல்ல நினைக்க கூடாது. அவர் அன்பானவர், அவர் இரக்கமுள்ள கடவுள், அவர் கருணை தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களை பார்க்கணும். இந்த வசனத்தோடு ஏசியா புத்தகத்திலே 54ஆம் அதிகாரத்திலே 7வது வசனத்தை நீ பார்ப்பில்லைனால் அதிலே ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் பார்க்க முடியணும். நொடி பொழுதே நான் உன்னை கைவிட்டேன், ஆயினும் பேர் இரக்கத்தால் உன்னை மீண்டும் ஏற்றுக்கொள்வேன். பேர் இரக்கத்தால் நான் உன்னை ஏற்றுக்கொண்டேன். நொடி பொழுதே உன்னை கைவிட்டேன், நொடி பொழுதே உன்னை கைவிட்டேன். ஆனால் பேர் இரக்கத்தினாலே உன்னை அங்கே தாங்கிக் கொண்டேன், பேர் அன்பினாலே உன்னை தாங்கிக் கொண்டேன். அப்போ இதை நான் இதை எடுக்கணும், பார்க்கணும். உதாரணத்துக்கு நான் பார்க்கிற பொழுது என் அன்புக்குறவுகளை நான் கருத்து நான் பார்க்கணும். ஒரு பொருள் எடுக்கிறோம், ஒரு இந்த புத்தகத்தை போட்டுருக்கோம். நொடி பொழுதே உன்னை கைவிட்டேன், ஆனால் பேரன்பினால் உன்னை தாங்கிக் கொண்டேன். இந்த கரம் தாங்கிக் கொண்டு கரம் நொடி பொழுதை கைவிட்டாராம், தாங்கிக் கொண்டாராம். அப்படிதான் நம்முடைய ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே நாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். நாம் இது உலகப்புறமான பக்தி விசுவாசத்திலே பார்க்கக்கூடாது. அது மேலோட்டமாகவே ஓடி 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 எங்கேயோ போய் கொண்டிருக்கும். விவிலியத்தை வாசித்து அவருடைய அனுபவத்துக்குள்ளாய் நாம் போகணும். அப்பொழுதுதான் ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று சுவைத்து பார்க்க முடியும். பிரியமானவர்களே, நொடி பொழுதே நான் உன்னை கைவிட்டேன், ஆனாலும் பேர் அன்பினால் உன்னை தாங்கிக் கொண்டேன். திருப்பாடலை சொல்லுகிறார், எழுகின்றாருக்கு. ஆகிய சொல்லும்போது ஆண்டவருடைய அவர் சினமோ ஒரு நொடி பொழுதுதான் இருக்கும், ஆனால் அவருடைய கருணையோ நீடிய நாட்கள் இருக்கும் சொல்லியிருக்கிறார். ஒவ்வொன்று பார்க்கணும். என் அன்பு கூறுகளே, உங்களுடைய வாழ்க்கையிலே துயரம் நேரிட்டிருக்கிறதா? கவலை கண்ணீர் பிரச்சனையோடு இருக்கிறீர்களா? இது எப்பயுமே நீடிப்பது அல்ல. எப்பவுமே
கோடை காலமாய் இருப்பதல்ல, மழை காலம் வந்து விடுகிறது. எப்பவுமே கோடை காலம் இல்ல, மழை காலம் வந்து விடுகிறது. எப்பவுமே குளிர்ச்சியான காலம் இல்ல, அடுத்தது கோடை காலம் வந்து விடுகிறது. பனிக்காலம் இல்ல, கோடை மாறு காலமே. அதனால் தான் தானியேல் சொல்லுகிற பொழுது அவர் காலங்களையும் பருவங்களையும் மாற்றுகிறவராய் இருக்கிறார் என்று நினைத்து பார்க்கணும். பிரியமானவர்களே, ஒவ்வொன்றும் பார்க்கணும். இதை நான் சொல்லுகிற பொழுது தூய ஆவியான ஒருத்தரை பத்தி உணர்த்துறார். அதான் சொல்லணும். தூய உணர்த்துறார். இன்றைக்கு ஆபிரகாமுடைய வாழ்க்கை வரலாற்றில் பார்க்கும் பொழுது சாரால் ஆகார், அங்க சாகார் ஆகார் பார்க்கிற பொழுது என் அன்புக்குறவர்களே, அவருடைய வாழ்க்கையிலே சாரால் நிலை வேறு, அன்றைய ஆகாருடைய விளைவு. ஆகார் குழந்தை பிறந்தது, இஸ்மாயில் பிறந்தார். குழந்தை பிறந்த உடனே சாரால் தன்னுடைய கணவருடன் சொல்லி அவர் துரத்தி விட்டுறாங்க. என்ன செய்வா? அவ குழந்தைய தூக்கி தோல் மேல போட்டுக்கிட்டு பையில ஒரு இப்பெல்லாம் வாட்டர் பாட்டில் வச்சிருக்கிறோம், அப்ப தோர் பையில தண்ணீர் ரப்பிக்கிட்டு அவ பாட்டு குழந்தை தூக்கிட்டு போயிட்டு இருக்கிறா. குழந்தைக்கு போயிட்டு ஒரு பால வழியில போயிட்டு இருக்கிறா. அவருடைய வாழ்க்கையை கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும். பிரியமானவர்களே, நம்பி இருந்த ஒருவர் விட்டுவிட்டார். இப்பொழுது இவள் யாருமே இல்லை என்ற நிலையிலே ஒரு குழந்தையை தோல் மேலே போட்டுக்கொண்டு தோல் பையில தண்ணீர் போகிறாள். வழியில போகிற பொழுது தண்ணீர் தீர்ந்து விட்டுகிறது. என்ன செய்ய முடியும்? அந்த குழந்தையை ஒரு இடத்துல போட்டு அந்த குழந்தை கத்தி சாவதை நான் பார்க்க கூடாது என்று சொல்லி கொஞ்சம் தொலைவிலே போயிட்டு அந்த அம்மா ஆகாரம் உட்கார்ந்து அழுகிறாங்க. எப்படி அழுதுருப்பான்னு எனக்கு தெரியல. அந்த நிலையை பார்க்கணும். அந்த தொடக்க நூலில் 21ஆம் அதிகாரம் தான் அருமையான காரியங்கள் இருக்கு, படிச்சு பார்க்கணும். அழுகுறாங்க, குழந்தை சாகுறப்பட்டுக்கு. அந்த 17வது அந்த வசந்துக்கு அந்த குழந்தை குழந்தை கத்துது. தயவு செய்து எடுங்க, தொடக்க நூல் 21ஆம் அதிகாரத்தில் 17வது வசனம் படிச்சு பாருங்க. அந்த குழந்தை அழுறத அவர் கேட்கிறாரா. அடுத்தது பார்க்கணும், அந்த கலந்து அழுந்த உடனே அங்க ஆகாருக்கு உடனே இங்க அடுத்த பதில் 19வது வசனம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த வார்த்தை படிச்சு பாருங்க எப்படி இருக்கு. முதல்ல 21ஆம் அதிகாரத்துல 17வது வசனத்தை எடுத்து படிச்சு பாருங்க. அப்போது கடவுள் பையனின் அழுகுரலை கேட்டார். ஆண்டவரின் தூதர் வானத்தில் நின்று ஆகாரை கூப்பிட்டு, ஆகார், உனக்கு நிகழ்ந்தது என்ன? அஞ்சாதே, ஏனெனில் கிடைத்தி இருக்கிற இடத்தில் நின்று பையனின் அழுகுரலை கடவுள் கேட்டருளினார். கடவுள் அந்த குரலை கடவுள் அழுகிற குரலை கடவுள் கேட்டருளினார் சொல்லப்பட்டிருக்கிறது. என் அன்புக்குறவர்களே, பார்க்கணும். அந்த திக்கற்றவள், அவளுக்கு நிலையே இல்லை, வேற எங்க போறது தெரியாது. தள்ளு ஒரு குழந்தை தூக்கி போட்டு போயிட்டு இருக்கிறாங்க. நினைச்சு பாருங்க எப்படி இருக்கும்னு. இந்த காலத்துல பஸ் வசதி நிறைய இருக்குது, காசுலாம் இருக்காங்க, போயிட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் அந்த காலத்துல கடியும் கிடையாது, ஒன்றுமே இல்லை. அவ பாட்டு குழந்தைய தூக்கிட்டு அப்படியே நடந்தே போயிட்டு இருப்பா. குழந்தைய போட்டு தண்ணி இல்லை, குழந்தைய போட்டு அழுது போயிட்டு இருக்கேன். என் அன்பு, அந்த குழந்தை குரலை ஆண்டவர் கேட்டார். அடுத்து அந்த 19வது வசனத்தை பார்க்க நீ பார்க்கமாங்களே, ஆண்டவர் அந்த ஆகாருக்கு என்ன செய்யறார் என்று பார்க்கணும். ஆகாருக்கு என்ன செய்யறார் பார்க்கணும். அப்பொழுது கடவுள் அவள் கண்களை திறந்துவிட அவள் நீருள்ள கிணற்றை கண்டாள். அவள் அங்கு சென்று தோல்பையை நீரால் நிரப்பி பையனுக்கு குடிக்க கொடுத்தாள். அதுக்கு பின்னாடி அவனுடைய வாழ்க்கையே பெரிய ஆசீர்வாதமான வாழ்க்கை. இவன் வழியாக ஒரு சந்ததி உருவாகும் என்று ஆண்டவர் சொன்னிருக்கிறார். இவன் வழியாக ஒரு சந்ததி உருவாகும் என்று அந்த வாக்கு தான் பயங்கரமா இருக்கும். சந்ததி உருவாகும் என்று கடவுள் அப்படியே ஆசிரிக்கிறவர். ஆம் பிரியமானவர்களே, இந்த ஒரு கருத்தை நான் நினைக்கிற பொழுது ஒரு சாட்சியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். கடந்த நாட்களிலே ஜெப வழிபாட்டு இந்த செய்தி கொடுக்கிற வேளையிலே ஒரு சகோதரி நிலையைத்தான் நான் சொல்ல விரும்புகிறேன். அந்த சகோதரி அவங்க சாட்சி கூட எழுதியிருக்காங்க. என்னுடைய புத்தகம் தேவொளி ஒளி என்கிற புத்தகத்தில் சாட்சி கூட எழுதியிருக்கிறேன். சகோதரர் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாரா, அது செய்தி கொடுக்கும்போது செய்தி கொடுக்கிற, அதாவது அவங்களுடைய கணவன்
அவரை விட்டு விலகி போயிட்டார். ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, அவர் என்ன விட்டு போயிட்டார். 3-4 மாதம் ஆச்சு, தொடர்பே இல்லை, எங்க இருக்கான்னு தெரியல. எப்படி இருக்கும்? 2 பிள்ளைங்க, ஒரு மக பிள்ளை 4ஆம் கிளாஸ், ஒரு பையன் 1ஆம் கிளாஸ் படிக்குது. எப்படி வாழ முடியும்? எப்படி செய்ய முடியும்? அழுது செய்தி கொடுக்கிற வேலையிலே அந்த சகோதரி முழங்கால் படிக்கிட்டே இருந்தாங்களா. ஆண்டவர் பேசுறாருன்னு முழங்கால் படிக்கிட்டே இருந்தாங்களா. நான் பேசுறது இல்ல, ஆண்டுடைய வசன வார்த்தை அங்கே வந்து கொண்டிருக்கனால முழங்கால் படிக்கிட்டே இருந்தாங்களா. ஜெப வேலை சகோதரர் தான் ஜெபம் பண்ற அந்த நாளிலே, சகோதரர் ஜெபிக்கிற வேலையிலே அந்த அந்த குழந்தைங்க பிள்ளைங்க 2 பேரும் கூட அம்மா கிட்ட போயிட்டு நின்றுட்டாங்க. அந்த அம்மா மேல அந்த குழந்தை 2 பேரும் தோல் மேல கையை போட்டாங்க வீட்டுக்கு. ஆக மொத்தம் 3 பேரும் அழுதுகிட்டு இருக்கிறாங்க ஜெப வேலையிலே. எப்படி, எதுக்காக, ஏன் என்று உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? செய்தி வேலை முடிஞ்சது, ஜெப வேலை முடிஞ்சது, செய்தி முடிஞ்சது, 8 மணி முடிஞ்சது. அப்புறமேல அவங்க சாப்பிட்றதுக்கு எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்கிறாங்க. சாப்பிட்றது உட்காருக்கிற பொழுது, எல்லாம் ரெடி பண்ணிட்டு உட்காருக்கும் பொழுது யாரோ கதவு தட்டுற ஒரு சத்தம், போய் கதவு தட்டி திறந்து பார்த்தனாக்க அவருடைய கணவர் வந்து விட்டார். என் அன்பு கூறவுகளை, இங்கே சொல்லப்பட்ட கருத்தை அப்படியே அங்கு நிறைவேறியது. நாங்க செய்யிட்டு இருக்கோம், அப்படியே நிறைவேறிச்சு. அங்க கதவை திறந்துட்டு அவங்க வீட்டுக்கு வராங்க. பிள்ளைங்க 2 பேரும் ஓடி போயிட்டு அப்பாவை கையை பிடிச்சிட்டு அவன் ஃபுல்லா பிடி மாற்றா இருக்குன்ட்டு நினைச்சு பாருங்க. இதை நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால், நம்முடைய ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அன்று ஆகாருக்கு செய்தவர் இன்று உங்களுடைய வாழ்க்கையும் செய்வார். அன்பான சகோதரிகளே, ஒருவேளை கணவனால் கைவிடப்பட்டவர்களாக இருக்கலாம், நீங்க உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் தள்ளப்பட்டவர்களாக இருக்கலாம், எனக்கு யாருமே இல்லை என்று இருக்கலாம், நீங்கள் பலவித நிலையிலே துயரப்பட்டுக் கொண்டிருக்கலாம். கலங்காதீர்கள், ஆண்டவர் கைவிடுவதில்லை. அவர் நேற்றும் இன்றும் மாறாதவராக இருக்கிறார். அன்று ஆகாருக்கு செய்த ஆகாருடைய குழந்தையுடைய குரலை கேட்டு இறங்கிய ஆண்டவர், ஆகாருடைய கண்ணீரை கண்ட ஆண்டவர், அற்புதங்களை செய்த ஆண்டவர் இன்றும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். கொண்டு வாக்கு பிரியமானவர்களே, திருப்பாடலே 102வது திருப்பாடலே 17வது வசனத்தை நீ படித்து பாருங்கள். அப்படி உங்களுடைய வாழ்க்கையில எனக்கு யாருமே இல்லை என்று நீங்கள் நினைக்க கூடாது. அப்படி யாராவது சொல்வார்கள் என்றால் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும். எனக்கு யாருமே இல்லை, எனக்கு பிள்ளைங்களே யாரும் இல்லை, எனக்கு பிள்ளைங்களா கைவிட்டுட்டாங்க, என்ன புருஷன் கைவிட்டாங்க, அப்படி யாரும் சொல்லக்கூடாது. உங்களுக்கென்று ஒருவர் இருக்கிறார், அவர் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்கள் அழுகிற சத்தத்தையும் உங்களுடைய துயரப்படுகிற காரியத்தையும் அவர் கண்ணோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறார். திருப்பாடல் 102 17வது வசனத்தை நீங்க எடுத்து படித்து பாருங்கள். அதுல சொல்லப்படுகிற வார்த்தை அருமையான ஒரு வார்த்தையா இருக்கும். திக்கற்றவர்களின் வேண்டுதலுக்கு அவர் செவி கொடுப்பார், அவர்களின் மன்றாட்டை அவர் மதியார். எத்தனை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரமே, ஒருவேளை இப்படிப்பட்ட நிலையிலே நீங்கள் இருப்பீர்கள் என்றால் இப்பொழுது நீங்கள் ஜெபியுங்கள். உங்கள் கண்ணீரை காண்கிற ஆண்டவர் இறங்கி வருவார். உங்களுடைய பிள்ளைகளோடு கூட நீங்கள் இருந்து வரலாம். கண்ணீரை காண அதான் உதாரணமா ஒரு சாட்சி சொன்னேன் இன்றைக்கு. நம்முடைய ஆண்டவர் உயிருள்ள ஆண்டவர், கண்கொண்டு காண்கிறவர், காது கொடுத்து கேட்கிறவர், கருணை மிக்கவர், இரக்கம் மிக்கவர், அன்பானவர், பாசமானவர். அவர் நாம் எப்பொழுதும் அழுதும் துயரமாய் இருப்பது அவர் பிடிப்பதே இல்லை. இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகள் அழுது கொண்டே இருப்பார்களானால் எப்படி நாம் நினைப்போம்? அவன் நோயோடு கூட இருப்பானால் நாம் எப்படி இருப்போம்? சாதாரணமான உலக நிலையிலே இருக்கிறார். நாமே நம்முடைய பிள்ளைகளை பார்க்கிற பொழுது நமக்கு எவ்வளவு நிலை? அப்படி என்றால் நம்மை தாயின் கருவத்திலே உருவாக்குறாரு அந்த ஆண்டவருக்கு எப்படிப்பட்ட நிலை இருக்கும்? எனவே நம்முடைய துயரத்தெல்லாம் மாட்டுகிறவர் அவர், நம்முடைய எல்லா துயரங்களையும் மாட்டுகிறவர் அவர். நோயின் நிலையில் இருக்குமா, நோயை குணப்படுத்தி மாட்டுகிறவர். பல பிரச்சனை போராட்டம் இருக்க அதை மாற்றி ஆசீர்வதிக்கிறவர். நம் கண்ணீரை துடைக்கிறவர், நம் துக்கத்தை மாட்டுகிறவராய் இருக்கிறார். இந்த நாளிலும் அவர் தருகின்ற ஒரு வார்த்தையை நாம் முதலிலே சிந்திக்க நாம் வந்து கடவுளாம். திருப்பாடல் 30 11வது வசனத்தை
இப்பொழுது தூய ஆவியானவர் காண்பதை நாம் பார்க்கலாம். திருப்பாடல் 30:11 வசனம். நீர் என் புலம்பலை களி நடனமாக மாற்றிவிட்டீர், என் சாக்கு துணியை கலைந்து விட்டு என்னை மகிழ்ச்சியால் உடுத்தினீர். இது திருப்பாடல் ஆசிரியர் எப்படி சொல்லிருக்கிறார் பாருங்க. நீர் என் புலம்பலை களி நடனமாக மாற்றிவிட்டீர், புலம்பலை களி நடனமாக மாற்றிவிட்டு சொல்றார். அடுத்தவர் சொல்றார், என் சாக்கு துணியை களைந்து விட்டு என்னை மகிழ்ச்சியால் உடுத்தினீர் சொல்றார். இந்த இரண்டு வசனத்தை நாம் மனதிலே கொண்டு வந்து நாம் பார்ப்போம் என்றால், என் அன்புக்குரியவர்களே, இந்த இரண்டு இந்த வசனத்தை மாத்திரம் பார்ப்போமானால் நாம் அநேக நிலையிலே அப்படி ஊடுருவி 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 அந்த அன்பு ஆண்டவருக்குள்ள கடந்து போக முடியும். என் புலம்பலை களி நடனமாக மாற்றிவிட்டிருந்தேன். என் அந்த சாக்கு துணி அப்படிலாம் காய் பிடி போட்டுக்கிட்டு உட்கார்ந்து ஆண்டவர்கிட்ட மண்டாடி கண்ணீர் விட்டு இருப்பாங்க. அதை நீர் மகிழ்ச்சியாக மாற்றிவிட்டேன். சாக்கு உடைன்னு சொல்லும் போது நம்ம இந்த கால உலகத்திலே நாம் பார்க்கிறோம், கருப்பு துணி துக்கத்தை வெளிப்படுத்துகிறது. கருப்பு துணி இந்த கிள்ளெல்லாம் பேட்ஜ் எல்லாம் கருப்பு பிளாக் எல்லாம் போட்டுட்டு நிற்பாங்க. அது துக்கமான காரியங்களை வெளிப்படுத்துறதா அந்த கருப்பு கொடியெல்லாம் பார்க்கிறோம். அதை அந்த துக்கமான காரியங்களை, அந்த துக்கமான நிகழ்வுகளை ஆண்டவர் மகிழ்ச்சியாய் மாற்றினீர் என்று அவங்க சொல்லுகிறார். அந்த திருப்பாடல் ஆசிரியர் அவர் சொல்லுகிறார், அவருடைய வாழ்க்கையிலே அனுபவித்ததை அவர் சொல்லுகின்றார். இன்று நீங்களும் நானும் நாம் ஒவ்வொருவருமே இப்படித்தான் சொல்லணும், ஆண்டவரே நான் கண்ணீர் விட்டு வாழ்ந்த காலம், ஆனால் இப்பொழுது அதை மகிழ்ச்சியாய் மாற்றிவிட்டீர், என் துக்கத்தை நீர் மகிழ்ச்சியாக மாற்றிவிட்டீர், என் கண்ணீரை நீர் ஆனந்த கண்ணீராய் மாற்றிவிட்டீர், புலம்பலின் கண்ணீரை ஆனந்த கண்ணீராய் மாற்றிவிட்டு நாம் பாடணும், சொல்லணும், செய்யணும். அந்த திருப்பாடல் சொன்னது போல சொல்லணும். இதனால் ஒவ்வொன்று பார்க்கிற பொழுது என் அன்புக்குரியவர்களே, நிகழ்வுகளை பார்க்கணும், பயங்கரமா இருக்கும். நான் உதாரணத்துக்கு ஒரு சொல்லணும். இந்த தூயா உணர்த்துறாரு. இந்த ஏசியா புத்தகத்தை எடுத்து பாருங்க. அது இரண்டு அரசராக சொல்லப்பட்டதான், அதை இங்க சுருக்கமா நாம் பார்க்கிறோம். ஏசியா புத்தகம் 38ஆம் அதிகாரத்திலே, ஏசியா புத்தகம் 38ஆம் அதிகாரத்திலே பார்க்கும்பொழுது எசேக்கியா ராஜா, அந்த எசேக்கியா ராஜா இருக்கிறாரு. அந்த ராஜாவுடைய போய் சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னாக்க, நீ எல்லாம் மூட்டை கட்டி உனக்கு அவுட் ஆயிடு, செத்து போயிடு சொல்லுவாங்க. செத்து வீட்டுக்கு தயவுசெய்து நம்ம எடுத்து 38ஆம் அதிகாரம் எடுங்க. ஏசாயாவில் 38ஆம் அதிகாரத்துல முதல் வசனத்தை முதல்ல படிக்கணும். அந்நாள்களில் எசேக்கியா நோய்வாய்ப்பட்டு சாகும் நிலையில் இருந்தார். ஆமோச்சின் மகனான ஏசாயா இறைவாக்கினர் அவரை காண வந்து அவரை நோக்கி ஆண்டவர் கூறுவது இதுவே, நீ உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், ஏனெனில் நீ சாக போகிறீர், பிழைக்க மாட்டீர் என்றார். இப்படி எங்கேயாவது சொன்னா எப்படி இருக்கும்? ஒரு மனுஷனை பார்த்து சொன்னா எப்படி இருக்கும்? அந்த எசேக்கியா ராஜா கிட்ட அப்படி சொல்லிட்டாரு, இறைவாக்கினர் சொல்றாரு, ஆண்டவர் இப்படி சொன்னாருன்னு சொன்ன எப்படி பாருங்க. இந்த மனுஷன் அப்படி போட்டு அந்த சொல்லிட்டு அந்த இறைவாக்கின அந்த வீட்டுல இருந்து, அந்த அரண்மனை இருந்து கொஞ்சம் வெளியே போறதுக்குள்ள, மொற்றத்தை விட்டு வெளியே போறதுக்குள்ள இவர் என்ன போயிட்டு செவுத்து பக்கமா திரும்பி, ஆண்டவரே ஏன் ஆண்டவர்னு சொல்லிட்டு அங்க மண்டாடுறான்ட்டு. நான் கொஞ்சம் சிந்தனை அப்படியே ஒரு நிகழ்வுக்கு மணக்கன் முன்னாடி கொண்டு வந்து பாருங்க. சொல்றாரு, சொன்ன உடனே அந்த மனுஷுக்கு அவர் ராஜாவுக்கு எப்படி இருந்திருக்கும்? அவர் இறைவாக்கினர் போயிட்டு முன்னாடி இவர் போயிட்டு சிவத்து பக்கம் திரும்பிட்டு அழுகிறாரு. அழுகிறது உடனே என்ன நடக்குது? ஆண்டவர் பார்க்கிறாரு. ஆண்டவர் பார்த்துட்டு உடனே யார்கிட்ட உடனே அங்க சொல்றாரு, யார்கிட்ட? அந்த வெளியே போனார் அந்த இறைவாக்கினர், நீ சாகவே, ஆண்டவர் கூறுகிறார், நீ சாக போற, எல்லாம் மூட்டை கட்டின்னு சொன்ன அந்த அவர்கிட்டயே திரும்ப வார்த்தை சொல்ற, நீ திரும்பி ரிட்டர்ன் பேக் போயிட்டு அவர்கிட்ட சொல்லிட்டு 19ஆம் வசனம் படிச்சு பாருங்க என்ன சொல்லுது இன்றைக்கு. அந்த அது கீழே நீ பார்த்தனாக்க சொல்லப்பட்டிருக்கும். இதுல 5ஆம் வசனம்
நீ எசேக்கியாவிடம் சென்று கூற வேண்டியது. அந்த இறைவாக்கியம் சொல்றாரு, அந்த அஞ்சாவது சொல்றீங்க, அந்த எசேக்கியா போய் எசேக்கியாவிடம் சொல்ல வேண்டியது, உன் தந்தை தாவீதின் கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே, உன் கண்ணீரை கண்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ இதோ நீ வாழும் காலத்தை, உன் வாழும் நாட்கள் இன்னும் 15 ஆண்டு மிகுதியாக்குவேன். என் அன்புக்குரியவர்களே, இறைவாக்கிற சொல்லிட்டு ஆண்டவர் கூறுவது இதுவே, நீ சாக போகிறாய், பிழைக்க மாட்டாய்ன்னு சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு எல்லாம் செய்ய வேண்டியதான் செஞ்சுட்டு சொல்லிட்டாருன்னு சொன்ன. அவர் சொல்லிட்டு போறாரு, இவர் அழுறாரு. திருப்பி அதே இறைவாக்கின்ற திருப்பி சொல்றாரு, நீ ரிட்டர்ன் பேக், திரும்பி போ. அந்த எசேக்கியா ராஜாவுடைய கண்ணீரை நான் கண்டேன், அவர் ஜெபத்தை நான் கேட்டேன், அவரோட போய் சொல்லு, இன்னும் 15 ஆண்டுகள் பிளஸ் சொல்ற. என் அன்புக்குரியவர்களே, இதுதான் நம்முடைய ஆண்டவர், இதுதான் நம்முடைய ஆண்டவர். இதை நான் சொல்லுகிற பொழுது இது பைபிள்ல சொல்லப்பட்ட அந்த காலத்து நிகழ்வு மாத்திரம் இல்ல, இந்த காலத்து நிகழ்வு கூட நான் சொல்ல விரும்புகிறேன். என் ஊழியத்தின் பாதையை பார்க்கிற பொழுது நிறைய அற்புதங்களை என் வாழ்க்கையில பார்த்திருக்கிறேன். என் ஊழியத்தின் ஆரம்ப காலகட்டத்திலே இப்போ சென்னையில் இருக்கிறார்கள், ஆரோக்கிய சுவாமி அவர் ஒசூரில் இருந்தாங்க. அவங்க இன்றைக்கு அவங்க மகள் ஆஸ்பத்திரியில போட்டு அவங்களுக்கு சிகிச்சை பண்ணிட்டாங்க. ரொம்ப சீரியஸ், அவங்க பிழைக்க மாட்டாங்கன்ட்டு டாக்டர்லாம் சொல்லிட்டாங்க. சீரியஸ், பிழைக்க முடியாது, நாங்கள் ட்ரை பண்ண பார்க்குறோம், அவ்வளோ முடியாது, அதுக்குன்ட்டு நான் ட்ரை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சீரியஸான கட்டத்தில் சொல்லிட்டாங்க. இந்த அப்பாவும் அம்மாவும் வெளியே உட்காந்துக்கிட்டு முட்டி போட்டு, வெளியே உட்காந்து முட்டி போட்டுக்கிட்டாங்க. முட்டி போட்டுக்கிட்டு அவங்க இயேசுக்கு அப்படியே கைந்து கண்ணீட்டு புலம்பிட்டுருக்காங்க. அவங்க போற வரவங்களாம் பார்க்குறாங்க, இவன் கிறிஸ்துவன்ட்டு, அதுதான் பார்க்கணும். முட்டி போடுறாங்க, அவங்க முட்டி போட்டு 2 பேரும் கண்ணீட்டு அழுதுட்டு இருக்கிறாங்க. என் அன்புக்குரியவர்களே, இந்த அப்பா அம்மாவுடைய கண்ணீரை ஆண்டவர் பார்த்தார், கேட்டார், கண்டார். ஆபரேஷனுக்கெல்லாம் செட்டப் பண்ணிட்டாங்க, எல்லாம் முடிய போகுதுன்ட்டு, எல்லாம் சீரியஸ் போறதுக்கு டாக்டர் வெளியே போயிட்டாங்க. இவங்க 2 பேரும் அப்பா அம்மாவும் அந்த வெளியே போட்டு முட்டி போட்டாங்க. கொஞ்ச நேரத்துக்கு திரும்ப டாக்டர் பார்த்தனாக்கே அந்த மகள் அந்த ஆஸ்பத்திரி ஆபரேஷன் தியேட்டர்ல இருக்கிற அந்த மகள் எழுந்து உட்கார்ந்துகிட்டு இருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அந்த மகள் எழுந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. உள்ளே டாக்டர் வந்த உடனே பார்த்து ஆச்சரியம், இது என்னது இன்னைக்கு ஆச்சரியப்படுறாங்கன்ட்டு. அவங்க ஓடி போயிட்டு டாக்டர் நல்லா பிடிச்சி பாக்குறாங்க, என்ன ஆச்சுட்டு. அவளுக்கு ஒண்ணு நல்லா உட்கார்ந்து இருந்துட்டு இருக்கிறார். என் ஆண்டவர் இன்றும் உயிரோடு கூட இருக்கிறார். இந்த எசேக்கியாவுடைய இந்த நிகழ்வு நான் சொல்லுகிற பொழுது தூயான் இந்த சாட்சி சொல்ல உணர்த்தினார். என் அன்புக்குரியவர்களே, அந்த டாக்டர் எல்லாம் ஆச்சரியப்பட்டு போனாங்க, அங்க இருக்கிற நர்ஸுங்க எல்லாம் ஆச்சரியப்பட்டு போனாங்க. என் ஆண்டவர் இன்னும் உயிரோடு கூட இருக்கிறார். அந்த சகோதரனுக்கு முன்ன அப்பா அம்மா உடனே எனக்கு போன் பண்ணி, பிரதர் மகளுக்கு இப்படி ஆகி போச்சு பிரதர், ஜெபம் பண்ணு. நான் கட்டி வச்சேன், இன்னும் பயப்படாதீங்க, ஆண்டவர் வீடு இருக்கிறார் நான் சொல்லிட்டு. அதனால சொல்லிட்டு நீ ஜெபம் பண்ணுங்க, அவங்க ஜெபத்தை கேட்பாங்க. அவங்க முட்டி போட்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. என்னோட ஜெபம் முட்டி போட்டு அவங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க போற வரவெல்லாம் பார்த்துருப்பாங்க, நர்ஸுங்க எல்லாம் பார்த்துருப்பாங்க, டாக்டருங்க எல்லாம் பார்த்துருப்பாங்க, அங்க இருக்கிற மற்ற நோயெல்லாம் பார்த்துருப்பாங்க. இவங்க 2 பேரும் முட்டி போட்டு நிற்கும். எசேக்கியா அந்த செவுரு பக்கமா திரும்பி கண்ணீர் விட்டு அழுகிறார். இங்கே முட்டி போட்டதை ஆண்டவர் பார்க்கிறார், மனம் இறங்குகிறார், ஆட்களை கொடுக்கிறார். நாம் ஜெபிக்கணும். நம்முடைய ஆண்டவர் உயிருள்ளவராய் இருக்கிறார், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக அற்புதம் செய்கிறவராய் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இது போன்ற நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே மிக துயரத்தோடு கூட நோயோடு கூட அப்படி இப்படி இருக்கீங்களா? டாக்டர் இப்படிலாம் சொல்லிவிட்டார் நினைக்கிறாங்களா? டாக்டர் தான், ஆனால் மேலே இருக்கிற டாக்டர் வேற தான். அந்த டாக்டரை உருவாக்கினவர் தான் அந்த டாக்டர், தெய்வீக டாக்டர், உயிரை கொடுக்கிற டாக்டர், எழுப்புகிற டாக்டர், மரித்தோரை உயிரோடு கூட எழுப்புகிறவர், பாடல் போகிற பொழுது தொட்டு அவரை சுகம் கொடுக்கிறவர், இறந்து போன லாசரை உயிரோடு கூட எழுப்பினவர் நம்முடைய ஆண்டவர். லாசருடைய வீட்டிலே துக்கம் இருந்தது, அந்த துக்கத்தை அவர் மாற்றிவிட்டார். துக்கத்தை மாற்றிவிட்டார். உங்களுடைய குடும்பத்தில் அப்படிப்பட்ட நிலை இருக்கலாம். ஏதோ நோயை பட்டிருக்கிறாங்க, ஆஸ்பத்திரி டாக்டர் இப்படி சொல்லிட்டாங்கன்னு துக்கமா இருக்கலாம்.
கவலைப்படாதீங்க, ஆண்டவர் அற்புதம் செய்வார். அதற்காகத்தான் இந்த செய்தியை உங்களுக்கு உள்ளத்திலே அந்த விசுவாசத்தை தட்டி எழுப்பதற்காகத்தான், தட்டி எழுப்பது, கலங்காதே மகனே கலங்காதே மகளே என்று சொல்வதற்காகத்தான் இன்று ஆண்டவர் இந்த வசனத்துவாசலோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இதை சொல்லுகிற பொழுது வேற ஒண்ணு கூட சொல்லணும் போல தெரிகிறது. சபை உரையாடல் எடுங்க. சபை உரையாடல்ல ஒரு அருமையான ஒரு கருத்து இருக்கும். 3ஆம் அதிகாரத்துல, சபை உரையில 3ஆம் அதிகாரத்துல 4வது வசனம். இடித்தலுக்கு ஒரு காலம், கட்டுதலுக்கு ஒரு காலம், அழுகைக்கு ஒரு காலம், சிரிப்புக்கு ஒரு காலம், துயரப்படுவதற்கு ஒரு காலம், துள்ளி மகிழ்தலுக்கு ஒரு காலம். காலம் அப்படி பிடிச்சு வச்சிருக்க. முன்ன தானியல் சொன்னாரு, நேற்று சொன்னார், தானியல் சொன்னாருங்களா, அதாவது காலங்களையும் பருவங்களையும் மாற்றுகிறவர் அவர்னு பார்த்தோம் இல்லைங்களா? தானியல்ல 2ஆம் அதிகாரத்துல 21ஆம் வசனத்துல பார்த்தோம். 2ஆம் அதிகாரத்துல 21ஆம் வசனத்துல காலங்களையும் பருவங்களையும் மாற்றுகிறவர் அவர்னு பார்த்தோம். அப்படின்னு பார்க்கும் பொழுது இங்க பார்த்தினாக்க இடித்தலுக்கு ஒரு காலமா, அதை கட்டுவதற்கு ஒரு காலமா, அடுத்து அழுகைக்கு ஒரு காலம் உண்டு, சிரிப்புக்கு ஒரு காலம் ஒன்று இருக்கு, துயரப்படுதலுக்கு ஒரு காலம் உண்டு, துள்ளி மகிழ்வதற்கு ஒரு காலம் ஒன்று இருக்கு. ஆண்டவர் அப்படியே இடித்தலோடு வைப்பதில்லை, அழுகையோடு வைப்பதில்லை, துயரத்தோடு வைப்பதில்லை, அதை மாத்தி இங்கு கொண்டு வருகிறார், அந்த காலகட்டத்துக்கு கொண்டு வருகிறார். பிரியமானவர்களே, இதை நான் சொல்லுகிற பொழுது பிரியமாகலே நான் இந்த பழைய ஏற்பாட்டுக்கு நான் மீண்டும் பழைய ஏற்பாட்டுக்கு கொண்டு போகிறேன். அந்த சம்பவத்தை முதல் சொல்லுகிறேன், நீங்க தெரிஞ்சிருக்கும். இது யாக்கோப்புடைய மகன் யோசேப்பு, யாக்கோப்புடைய மகன் யோசேப்பு. அந்த யோசேப்பை அவங்களுடைய சகோதரர்கள் அடித்து கிணத்துல போட்டு அப்புறமேல தூக்கிட்டு எகிப்தினுடைய பார்வோனுக்கு அந்த இது கொடுத்து வித்துறாங்க, விலைக்கு வித்துறாங்க. அவங்களுடைய கிணத்துல போட்ட அந்த ரத்த துணிகள் அழுக்கெல்லாம் கொண்டு வந்து அப்பா கிட்ட யாக்கோப்பு கிட்ட காட்டுறாங்க. அப்பா இது கொடிய மிருகம் சாவடிச்சுப்பான்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அப்பா யாக்கோப்பு அழுகிறார், எங்க மகன் செத்து போயிட்டான் செத்து போயிட்டான் அழுது பழகி விட்டுருக்கிறார். செத்து போயிட்டான், பாசமான மகன், பிரியமான மகன், ஆண்டவர் கொடுத்தாட்டி இப்படி போயிட்டான்னு சொல்லிட்டு அவருடைய மனசுக்குள்ளே ஒரு வேகம், யாரு சொல்ல முடியாத ஒரு துக்கம் அந்த யாக்கோப்புடைய உள்ளத்திலே அப்படியா இருந்திருக்கு. தனிமையாக அழுதிருப்பார், புலம்பிருப்பார், வேதனைப்பட்டிருப்பார். என் அன்புக்குரியவர்களே, அந்த யாக்கோப்புடைய துயரத்தை மாட்டுகிறதாக என்ன பண்றாருனாக்க, இந்த யோசேப்பு எகிப்துக்கு போகிறார் இல்லைங்களா? அங்க போயிட்டு கடவுள் அவரை உயர்த்துகிறார். யோசேப்பை கடவுள் உயர்த்துகிறார். அரசனுக்கு அடுத்தபடியான நிலையில் இருக்கிற நிலையில உயர்த்துகின்றார். உயர்த்துகிற பொழுது இந்த குடும்பத்தார், யாக்கோப்புடைய குடும்பத்தார் வறுமையிலே வாழ்கிறதுனாலே, உணவு தேவைப்படுறதுனாலே எகிப்துக்கு போக முடியாத சூழ்நிலை உண்டாக்குறார். அங்கே போகிற பொழுது யோசேப்பை தான் அங்கே பார்க்க முடிகிறது. தெரியல, கடைசியில யோசேப்பு தான் அந்த அப்பா கிட்ட சொல்லி எல்லாம் கொண்டு வர்றாங்க. இந்த கொஞ்சம் கற்பனை நினைச்சு பாருங்க, இந்த நிகழ்வை கொஞ்சம் மனசுக்குள்ள சிந்தனை நினைச்சு பாருங்க, எப்படி என்று. இதே போலத்தான் நம்முடைய ஆண்டவர் அந்த துக்கத்துக்கு ஒரு காலம் இருந்தால் அதை மகிழ்ச்சியின் காலமாய் மாத்துகிறவர், துயரத்தின் காலமாய் இருந்தால் அதை மகிழ்ச்சியின் காலமாய் மாத்துகிறவர். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் உங்களுடைய பிள்ளைகளோ கணவனோ அப்படிப்பட்ட நிலைகளை போய்விட்டார்கள், விட்டு போய்விட்டார்கள். இன்னைக்கு யாருமே எல்லாம் எப்படி என்ற நிலையில் நோயோடு வியாதியோடு எப்படி இருந்தாலும் பல நிலையிலே நீங்கள் துயரப்பட்டிருப்பீர்கள். ஆனால் துக்கத்தோடு கூட நீங்கள் வாழ்வீர்கள். கவலைப்பட வேண்டாம். ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். சொல்லுகிற பொழுது இந்த பாசம் அடர்ந்த ஒரு புத்தகம் இருந்தது. அந்த புத்தகத்தில் ஒரு நாள் படிச்சு பார்த்தேன். சின்ன வயசுல அந்த யாக்கோப்பு இந்த யோசேப்பு சொல்ற போது அந்த நினைப்பு வந்துவிட்டது. அந்த பாசமல புக்கில் சின்ன குழந்தையில அந்த ஒரு பையனை தவறிட்டான், எங்கேயோ முட்டுட்டாங்க, ஒரு கூட்டத்திலே எங்கேயோ மிஸ் ஆயிட்டு போயிட்டான். அந்த பையன் பெரியவனாயிட்டு வெளிநாட்டில் போயிட்டு எல்லாம் படிச்சுட்டு இருக்கும்போது அப்பா அம்மாவை கண்டுபிடிக்கணும்ன்ற நிலையில அவன் திருப்பும் இந்தியாவுக்கு வந்து அந்த பட்டணத்தான் கண்டுபிடிச்சு போயிட்டு அந்த அப்பாவை அம்மா போயிட்டு நான் தான் உங்கள் மகன் சொல்லிட்டு இருக்கிறான்.
இந்த புக்கை படிச்சும் என் கண்கள் மாறி போச்சு. இந்த யோசிப்பு நிலை வந்ததுக்கு என் அன்புக்குறளே, அப்படித்தான் நம்முடைய ஆண்டவர். அந்த பையன் வந்து அவங்க அப்பா அம்மா போது எப்படி இருந்திருக்கும்? துக்கத்துக்கு ஒரு காலம் உண்டு, மகிழ்ச்சிக்கு ஒரு காலம் உண்டு. உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும் என்கிற ஒரு கருத்தை நான் கொண்டு வருகிற பொழுது விடுதலை பயணத்திலே நாம் எடுக்கலாம். அங்கே ஒரு அருமையான ஒரு கருத்தை நாம் பார்க்க முடியும். விடுதலை பயணத்திலே விடுதலை பயணம் 15ஆம் அதிகாரத்திலே எடுங்க. விடுதலை பயணம் 15ஆம் அதிகாரத்திலே 22 முதல் 25 வசனத்தை நீங்க படிப்பீங்கன்னா அங்க ஒரு பெரிய ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்கும். அந்த மோசே அங்க ஒரு ஜெபம் பண்ணுகிற ஒரு கருத்து இருக்கிறது. மோசே பயங்கரமான ஒரு ஜெபம் பண்ணுவார். அந்த ஜெபங்களை பார்க்கிற பொழுது, அந்த மண்டாட்டு ஜெபங்களை பார்க்கிற பொழுது வாழ்க்கையை அந்த மோசவோடு கூட இணைந்து நாம் கடந்து செயல்பட்டு போனால் அந்த மனுக்கொட்டுக்கும். விடுதலை பயணம் 15ஆம் அதிகாரத்திலே 22 முதல் 25 வசனம், 25ஆம் வசனம் படிங்க. அது முன்னாடி நான் சொல்லித்தரேன். மோசே ஆண்டவரை நோக்கி குரல் எழுப்பினார். ஆண்டவர் அவருக்கு ஒரு மரத்துண்டை காட்டினார். அதை அவர் தண்ணீரில் எரிய தண்ணீரும் சுவை பெற்றது. இந்த கருத்தை மனசுல வச்சுக்கிடுங்க. நான் பின்னாடி போகிறேன், கருத்துக்கு பின்னாடி போறேன். ஏன் இது சொல்லணும்னாக்க எனக்கு இந்த வார்த்தை பயங்கரமான. இஸ்ரேல் மக்களை வழிநடத்தி கொண்டு மோசே போகிறார், போய்கொண்டிருக்கிறார். எகிப்திலிருந்து எகிப்திலிருந்து கொண்டு போறார். போகும்போது ஃபர்ஸ்ட் செங்கடல் அடுத்து அவர் கூட்டி போயிட்டே இருக்கிறாரு. போன உடனே ஒரு பாலைவனம். அங்கே அவர் மக்களுக்கு குடிக்கிற தண்ணியே கிடையாது. மக்கள் எல்லாம் ஒரு மாதிரியா பேசுறாங்க. மக்கள் எல்லாம் நான் அங்கேயே செத்து இருப்போம் சொல்ல பண்ற பயங்கரமா மோசம் பேசுறாங்க. மோசே கொடுத்தாங்க. மோசே அவர் என்ன பண்ணுவாரு? எப்படி இருக்கு தண்ணி இல்லை. ஆண்டவரிடம் மறுபடியும் மண்டாரார். அதான் அந்த எல்லாரும் இது பண்ணிக்கிறாங்க. அவரும் மோசே ஜெபம் பண்றாரு. பாகன போனா அப்படியே போயிட்டு போனாக்க கடைசியில ஒரு இடத்துல தண்ணியை பாக்குறாங்க. தண்ணி இல்லைன்னு எல்லாம் கத்திக்கிட்டு என்ன போய் எப்படி ஜெபம் பண்ணி அனுப்பினாக்க தண்ணியை பாக்குறாங்க. தண்ணியை பார்க்கணும், தண்ணி எடுத்து குடிச்சாக்க ஒரே கசப்பு தண்ணி. எப்படி இருக்கு? தண்ணி இல்லை, கிடைச்ச தண்ணியும் கசப்பான தண்ணி. எப்படி இருக்கும்? எப்படி சொல்லிருப்பாங்க, என்ன சொல்லிருப்பாங்க, எப்படிலாம் இருப்பாங்க ஜனங்கள். 10 பேர்னா 10 விரல 5 விரல்னாக்கா 5 விரலும் வேற, ஒவ்வொன்றும் ஒரு வித்தியாசம் இல்லைங்களா? அப்படின்னா அத்தனை மக்கள் எப்படிப்பட்ட மக்கள் இருந்திருப்பாங்க நினைச்சு பாருங்க இல்லைங்களா? ஐயோ பயந்துக்கு மோசே வழிநடத்தின. மோசே மிக துக்கப்பட்டார். ஆண்டவர் சொன்னார், ஒரு மரத்தை காட்டினார். அந்த மரத்தை வெட்டின, இந்த கிளை வெட்டினது அந்த தண்ணியில போடுவான்னு சொன்னார். தண்ணியில போட்டாங்கன்ட்டு. தண்ணியில போட்ட உடனே என்ன நடக்குது? அந்த தண்ணீர் அப்படி கசப்பான தண்ணீர் அப்படி மதுரமான தண்ணீராக, சுவைமிக்க தண்ணீராக மாறிவிடுது. போட்டு ஆண்டவர் சொன்னார், நீ போடு. போட்டாங்க. அடுத்தது குடிக்கிறாங்க. சுவை மாறுகிறது. என் அன்புக்குறவர்களை பார்க்கணும். அந்த சிலுவை, அந்த மரம் என்ன சிலுவை? அந்த மரம் என்ன மரம்? நான் விசுவசிப்பதெல்லாம் சிலுவை மரம் தான். அந்த மரம் சிலுவை மரம். கிறிஸ்து இயேசு சிலுவையிலே தொங்கி இருக்கிற அந்த சிலுவை மரம். அந்த சிலுவை மரத்தை அன்று மோசே மரத்தை அதிலே போட்டார். இன்று நம்முடைய வாழ்க்கையிலும் கசப்பான ஒரு நிலையை வாழ்க்கையில் இருக்கும் போதும் அங்கே சிலுவையை கொண்டு வாருங்கள், சிலுவையை கொண்டு வாருங்கள், சிலுவையை கொண்டு வாருங்கள். அங்கே மாற்றம் உண்டாகும். என் அன்புக்குறவர்களே, இதை நான் சொல்லுகிற பொழுது ஒரு சாட்சியத்தை நான் சொல்லுகிறேன். அந்த சாட்சியத்தை அவருடைய அப்பா அம்மா, இந்த அவங்க நாமக்கல் அந்த நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த சாட்சி சொல்லுகள் இல்லை. ஒரே ஒரு மகன் அவனை செல்லமா வளர்த்துட்டாங்க. செல்லமா வளர்த்துருக்கு பின்னாடி அவன் கொஞ்சம் வளர கீழ்ப்படியாம, பெற்றோருக்கு அப்பா அம்மாவை கீழ்ப்படியாம தவறான வழியெல்லாம் போயிட்டு இருந்துட்டு இருக்கான். சொல்றதையும் கேட்க மாட்டான், ஈர்த்தும் பேசுவான். என்ன செய்யறதுன்னு அப்பா அம்மாவுக்கு முடியல. மன கஷ்டத்தோடு கூட ஒரு நாள் என்கிட்ட வந்தாங்க. நான் சொன்னேன், நீங்க ஒன்னும் செய்ய வேண்டாம்,
உங்க என்ன எத்தனை பிள்ளைங்க? ஒரே பையன். பாசம் இருந்திருக்கும், நல்லா வளர்த்திருப்பீங்க, இனிமே நடந்துச்சு, இனி நான் சொல்றது செய்யுங்க. ஒவ்வொரு நாளும் நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் முடிச்ச உடனே உங்க பையனுடைய நெத்தியில சிலுவை போடுங்க. பிரதர், அவன் ஜெபத்துக்கு வரவில்லைன்னா பரவாயில்ல, நீங்க அவன் வரமாட்டான் தெரியுது, அவன் வரல, நீங்க அவன் நெத்தியில ஒரு சிலுவை போடுங்க, ஒரு பாசத்தோடு கூட ஒரு சிலுவை போடுங்க சொல்லி கொடுத்தேன். அதுக்கு முன்னாடி நான் சொன்னேன், இந்த எசேக்கியேல் 36:26 வசனத்தை படிச்சு மனசுல வச்சுக்கோங்க சொன்னேன். எசேக்கியேல் 36:26 என்ன சொல்லுகிறது? அவருடைய கல்லான இதயத்தை, பிடிவாத மனத்தை, முரட்டுவான இதயத்தை மாட்டிவிட்டு ஒரு உணர்ச்சி உள்ள இதயத்தை நான் தருவேன் என்கிற வார்த்தை தான் சொல்லப்பட்டிருக்கிறது. படிச்சு மனசுல வச்சுங்க. இயேசுவே உங்களுடைய திருப்பேர்ல ஆமன் நிறைவேற்றணும் சிலுவை போட்டுருங்க. மனசுல வச்சுக்கங்க, சிலுவை போட்டுருங்க. என் அன்பு குறைவுகளே, அந்த பையனுக்கு, அந்த மகனுக்கு அன்போடு கூட பாஸ்வேர்டு வேற ஒன்னும் அவனுக்கு சொல்ற புத்திமதி சொல்றதெல்லாம் அவன் கேட்டுக்கிறது இல்லை. ஒவ்வொரு நாளும் அவன் நெத்தில ஒரு சிலுவை போட்டு வந்தாங்க. அப்பா சிலுவை போடுவாரு, அம்மா சிலுவை போவாரு. அப்பா ஸ்கூல் வேலைக்கு போறதுக்கு முன்னாடி சிலுவை போட்டு போவாரு. அப்பா அம்மா சாப்பிட்டு ஸ்கூல் போறதுக்கு முன்னாடி சிலுவை போடுவாங்க. இப்படியே ஒன்று அவன் நெத்தில ஒரு சிலுவை போட்டு இருப்பாங்க. ஒரு மாதம் கழிந்தது. 2வது மாதம் பார்க்கிற பொழுது அவனுக்குள்ளாக ஒரு மாற்றம் உண்டாகி கொண்டு வந்தது. மாற்றம் உண்டாகி கொண்டு வந்தது. சரி, அப்பயே அவங்களுக்குள்ள இருந்துக்கு. என் அன்புக்குறவர்களே, அந்த பையனே அப்பா அம்மா கிட்ட சொல்லிருக்கிறான், அப்பா நான் தருமபுரியில கார்மேல் தியான ஆசிரமத்துல தியானம் நடக்குதான், என்னுடைய ஃப்ரெண்டுங்கெல்லாம் போறேன்னு சொல்லிருக்கிறாங்க, நானும் போயிட்டு வரேன். தருமபுரியில கார்மேல் ஆசிரமத்துல தியானம் நடக்குதான், அந்த தியானத்துல ஒவ்வொரு மாசம் நடக்குதான், அந்த தியானத்துக்கு நான் போயிட்டு வரேன்னு சொன்னேன். இந்த அப்பா அம்மாவுக்கு என்ன சொல்றதுன்னு ஒன்னும் புரியல. ஆச்சரியப்பட்டு போனாங்க. ஆச்சரியப்பட்டு போட்டு, கண்ணு நல்லதரா கண்ணு, நீ போயிட்டு வாடா, உனக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் சொல்லிட்டு உடனே ஆசிரியர் செட்டப் பண்ணிட்டாங்க. எனக்கு உடனே போன் பண்ணாங்க, பிரதர் இப்படி நடந்துட்டு இருக்கு, இன்னும் நல்லா நடக்கும் பாருங்க. இந்த பையன் தியானத்துக்கு வந்தான். நான் இந்த பையன் யாருன்னு தெரியாது. தியானத்துல முழுமையா அந்த பையன் கலந்துக்கிட்டான். பாவ மன்னிப்பு, அந்த பாவ மன்னிப்பு காரியங்கள் எல்லாம் வருகிற பொழுது கண்ணீர் விட்டு கதறி அழுது, அந்த ஆராதனை வேளையில அழுது முழுமையாக மனதான். ஊதாரி மகன் மனம் திரும்பியது போல அந்த பையன் மனம் திரும்பி அப்பா அம்மா கிட்ட போயிட்டு அப்பா அம்மா கால விழுந்தான். இன்று அந்த பையன் பைபிளும் ஜெபமா வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆழத்தை தவறாம பழைய பிரான்சிப் எல்லாம் ஒழிக்கப்பட்டு ஒரு புதிய பையனை வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அந்த அப்பா அம்மா அவங்க என்ன சொல்றாங்க தெரியுங்களா? பிரதர், நீங்க சொன்னபடி நெத்தில போட்டு வந்து சிலுவை எங்க பையனை மாத்திருச்சு என்று. அன்றைக்கு கடவுள் மோசேயிடம் காட்டினார், ஒரு மரத்தை காட்டினார். அது வேறு மரம். இன்று நாம் காட்டுவது சிலுவை மரம். அந்த சிலுவை மரத்தை அப்படியே கொண்டு வந்து கொண்டு கொடுங்க. அது விடுதலையின் காரியமா இருக்கிறது. வானத்தில் இருக்கிற காரியத்தெல்லாம் பூமி கொண்டு வருகிற சிலுவையா இருக்கிறது. ஆசீர்வாதத்தை கொண்டு வர இருக்கிறது. ஒன்றுக்கு நாம் ஆண்டவரை இது அனுபவிக்கிறோம். விசுவாசத்தோடு கொண்டு, ஜபத்தோடு கொண்டு, திருவசன வார்த்தைகளோடு கூட கடந்து போகணும். சரி, இந்த வசனத்தோடு கூட 1 சாமுவேல், நான் அடுத்த ஒரு கருத்துல சொல்லி தரும் போல நினைக்கிறேன். 1 சாமுவேல் புத்தகத்தை பார்க்கணும்னாக்க, அங்கே ஒரு சகோதரி, 1 சாமுவேல் புத்தகம் நான் பார்க்கணாக்க, சாமுவேல் பெற்றெடுத்த மகள் தாய் தான். அங்க அழுது புலம்புறாங்க. அவங்களுக்கு குழந்தை கிடையாது. என்ன செய்யறதுக்கு அங்க போயிட்டு அவங்களுடைய சக்காலத்தின் பார்க்க, நான் வசந்த பார்த்தனாக்க இருந்துக்கும், அந்த முதல் அதிகாரத்துல 6ஆம் வசனத்தை படிச்சு பாருங்க. 1 சாமுவேல் புத்தகம். ஆண்டவர் அவரை மலடியாக்கி இருந்ததால் அவருடைய சக்களத்தி அவரை துன்புறுத்தி வதைத்தாள். துன்புறுத்தி வதைதான் இருக்கு, ஏன் இருக்கு, அப்படி போட்டு இருக்கு, இருக்கு. அண்ணா அப்படி அதுல படிச்சுனா பயங்கரமா இருக்கும். அண்ணா ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கிறாங்க. இவ்வளவு நாள் இருக்கு, குழந்தை இல்ல, அவங்க சக்காலத்தில ஒரு மாதிரியா பேசுறாங்க இருக்கு. இந்த அண்ணால் ஆலயத்துக்கு போறாங்க. ஆலயத்துல போயிட்டு கண்ணீரோடு கூட ஆண்டவர்கிட்ட மன்றாடுறாங்க.
ஆலயத்தில் போய் கண்ணீரோடு கூட அழுறாங்க. அவங்க ஜெபம் பண்ணல, அது வித்தியாசமான ஜெபம் தான். இப்படிதானே இப்படியே அழுஜ அந்த கோயில்ல ஏழி என்று இருக்கிறார். அவர் பார்க்கிறாரு, இந்த அண்ணா குடிச்சு விட்டு வந்தான் இப்படி ஆட் பண்ணிருக்கிறான்னு கேட்கிறாங்க. அப்போ அந்த அண்ணா சொல்றாங்க, இதுக்கு ஐயா நான் குடிக்கலையா, என் மனசுல இருக்கிற துயரத்தை எல்லாம் கொட்டிட்டு இருக்கிற ஐயா சொல்லி அந்த சகோதரி அந்த அண்ணாக்கு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த ஒரு ஜெப நிலையை பார்க்கிறோம். அவருடைய துயரம் சமர்ப்பிக்கப்படுகிறது, அவருடைய வேதனை சமர்ப்பிக்கப்படுகிறது. அங்கே எலியை சொல்லுகிற பாருங்கள், அந்த முதல் அதிகாரத்துல 17வது வசனத்தை படிச்சு பாருங்க, அது சொல்லப்பட்டிருக்கும். பிறகு ஏலி மன நிறைவோடு செல், இஸ்ரவேலின் கடவுள் நீ அவரிடம் விண்ணப்பித்த உனது வேண்டுகோளை கேட்டருள்வார் என்று பதிலளித்தார். என் அன்புக்குரியவர்களே, அவள் சாந்தமோடு கூட செல்லுகிறார். கடவுளுடைய வார்த்தை இங்கே கடந்து வந்து விட்டது என்று சந்தோஷம் மகிழ்ச்சியோடு கூட போடுகிறார். அப்படின்னு அவள் அழவே இல்லையா, அதுக்கு மாதிரி துக்கப்படவே இல்லையா. அண்ணாள் தான் சாமுவேல் வென்ற இறைவாக்கினரை பெற்றெடுத்து கொடுக்கிறாங்க. அன்னாளின் துக்கம் மகிழ்ச்சியாக மாறுகிறது. ஒரு காலத்திலே கண்ணீரோடு கவலையோடு அழுது கொண்டிருந்த அந்த சகோதரனுடைய கண்ணீர் எல்லாம் மாற்றப்படுகிறது. பார்க்கணும் பிரியமானவர்களே, மாற்றப்படுகிறது. இன்று நம்முடைய வாழ்க்கையில கூட பார்க்கிற பொழுது அநேக சாட்சிகள் உண்டு. குழந்தை பாக்கியம் இல்லாத எத்தனை பேர் குழந்தை பாக்கியத்தை பெற்றிருக்கிறார்கள். நற்செய்தி ஜெபவழி பாட்டிலே தியான போகிற பொழுது, நல்ல ஒரு பாவசங்கத்திற்கு கடந்து வருகிற பொழுது, கண்ணீர் விட்டு மன்றாடுகிற பொழுது ஆண்டவருடைய அத்தனை கர்ப்பத்தை ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த வேலையில கூட அப்படிப்பட்ட நிலை இருக்கலாம். நான் முதல்ல சொன்னது, உங்க பையன் உங்களுடைய பிள்ளைகள் தவறான வழியில போயிருப்பாரு, அழுது புலம்பெறி கொண்டிருக்கலாம். சிலுவை போடுங்க, சிலுவை மரத்தை போடுங்க, நெத்தியில போடுங்க, மாறும். சும்மா கடமைப்படக்கூடாது, ஜபத்தோடு விசுவாசத்தோடு கூட போடணும். அதுதான் எஃபெக்ட். அண்ணால் கண்ணீர் விட்டு கலங்கி புதும்பி வெதித்தான். அவருடைய அண்ணாவுடைய கண்ணீரை ஆண்டவர் மாத்தினார். இன்று அதே போல இன்று நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஆண்டவர் எத்தனையோ மக்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். இன்று மலடியா இருக்கிற உங்களுக்கும் குழந்தை பாக்கியம் இல்லை என்று சொல்லுகிற உங்களுக்கு கூட ஆண்டவர் குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார். ஒருவேளை டாக்டர் சொல்லிருக்கலாம், உனக்கு குழந்தையை பிறக்க முடியாது, அப்படித்தான் இருக்க சொல்லுறான். அவர்கள் அல்ல, கடவுள் கர்ப்பத்தை உண்டாக்குறவர் ஆண்டவர். நான் ஒரு நாள் இன்றைக்கு ஒரு சகோதரியிடம் சொன்னேன், ஒரு குழந்தை பாக்கியம் இல்லாத சகோதரனுக்கு அவங்க சொன்ன ஏசியா இறைவாக்கின புத்தகத்தை நீங்கள 66ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் நீ படியுமா, படிச்சுட்டு அந்த வசனத்தை வாசனைப்படி நீ ஒவ்வொரு நாளும் சிலுவை போட்டுக்கிட்டே இருங்க. விசுவாச வரிக்கிட்டு வயிற்று மேல சிலுவை போட்டுக்கிட்டே இருமா. அந்த ஆண்டவரே ஏசியா 66ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை படிச்சு மனசு வச்சுட்டு அதன்படி எனக்கு ஆகட்டும், உங்களுடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் சொல்லு. முன்கடவுள் என்று சொல்லப்பட்டிருக்குது, அந்த முன்கடவுள் செய்வார்மா சொன்னேன். என் அன்புக்குள்ளே அந்த அவளுக்கு அருமையான ஒரு குழந்தை ஆண்டவர் கொடுத்தார். எனவே நான் புக்குள்ள ஆண்டவர் பார்க்கணும். தயவுசெய்து இப்பொழுது இனச்சட்டம் எடுங்க, தயவுசெய்து நேரமாக கேட்டது. இனச்சட்டம் 23ஆம் அதிகாரம் எடுங்க. 23ஆம் அதிகாரத்துல 5வது வசனத்தை நீங்க படிச்சு பார்க்கணும். நான் இது ஏன் சொல்றேன்னாக்க, ஒருவேளை நீங்க எங்களுடைய மூதாதையர் சாபம் அப்படி நினைக்கலாம், எங்களுடைய அந்த சாபம் இந்த சாபம் நினைக்கலாம். அப்படி யாரும் நினைக்கவே கூடாது. எப்படி யாரு இந்த சாபம் என்று யார் நினைக்க கூடாது. எடுத்து தயவுசெய்து இனச்சட்டம் 23ஆம் அதிகாரத்துல எடுங்க. அது 5ஆம் வசனம் படிச்சு பாருங்க. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? உன் கடவுளாகிய ஆண்டவர் பிலேயாமுக்கு செவி கொடுக்க மனமின்றி சாபத்தை உனக்கு ஆசையாக மாற்றினார். ஏனெனில் உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் மீது அன்பு கூறுகிறார். உன் கடவுளாகிய ஆண்டவர் அந்த சாபம் எல்லாம் அப்பா இருக்கு, சாபம் எல்லாம் அப்பா இருக்கு. என் அன்புக்குறளே, சாபம் என்கிறத பார்க்கிற பொழுது, மூதாதையர் சாபம் என்கிற கிளையை அப்படி வருகிற பொழுது, என்று நாம் மறுபடியும் பிறக்கிறோமோ இந்த நிலை அவுட் என்று மறுபடியும்
வார்த்தையாலும் தூய ஆவியாலும் கடவுளுடைய பிள்ளைகளாய் பிறக்கிறோமோ அப்போ இந்த அவுட், இந்த காரியம் கிடையாது. இது நாம இப்ப கடவுளுடைய பிள்ளைகள். அப்படியே ஒரு வேலை நமக்கு அதுல பார்க்கும்போது அந்த இப்படி வருகிற பொழுது, கடவுளுடைய பிள்ளைகளா வருகிற பொழுது அந்த இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருடைய விருப்பமாய் இருக்கிறது. அந்த அதே எண்ணிக்கையை பார்க்கும் பொழுது 24ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதுதான் அவருடைய விருப்பம் என்று சொல்ல, ஆணுடைய விருப்பம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பார்க்கணும். அப்படி ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய தவறும் மனித பலவீனத்திலே அறியாமலும் புரியாமலும் தெரியாமலும் தெரிந்து பாவம் செய்திருந்தால், அந்த பாவத்துக்கு சாபம் இருந்தால், அந்த சாபம் எல்லாம் சிலுவையிலே மாறுகிறான். நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே, கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்திலே 13ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. 3:13 சொல்லப்பட்டிருக்கிறது, மரத்தில் தொங்கவிடப்பட்டோர் சபிக்கப்பட்டோர் என்று எழுதியுள்ளவாறு நமக்காக கிறிஸ்து சாபத்துக்கு உள்ளாகி நம்மை சட்டத்தின் சாபத்தினின்று மீட்டுக் கொண்டார். அந்த மரம், அந்த மரத்திலே தொங்கினவர், அந்த மரத்திலே தொங்கினவர் மாற்றிடுவார். பிரியமானவர்களே, ஜெபிப்போ. கசந்த மாறா மதுரமாகும், கசந்த மாறா மதுரமாகும், கூடிய எகிப்து அகண்டிடுமே, கூடிய எகிப்து அகண்டிடுமே. கசந்த மாறா மதுரமாகும். என் ஆண்டவர் மரித்து உயிர்த்து வாழ்ந்து கொண்டிருக்கிற என் ஆண்டவர் எங்கெல்லாம் நற்செய்தி அறிவிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் உடனிருந்து அரும் அடையாளங்களை செய்கிற என் ஆண்டவர் இப்பொழுது உங்கள் மத்தியிலே அரும் அடையாளங்களை செய்து கொண்டிருக்கிறார். குருடர்கள் காணவும், முடவர்கள் நடக்கவும், ஊமைகள் பேசவும், நோயோடு கூட இருக்கிறவர்களை எழுப்பவும் செய்து கொண்டிருக்கிறார். அற்புத அடையாளம் நடந்து கொண்டிருக்கிறது. அற்புத அடையாளம் நடந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொருடைய துக்கமும் இப்பொழுது மகிழ்ச்சியாய் மாறிக்கொண்டிருக்கிறது. யாரெல்லாம் விசுவாசத்தோடு கூட கடந்து வந்து கொண்டிருக்கிறீர்களோ உடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் மகிழ்ச்சியை கொடுக்கிறார். உன்னுடைய துயரத்தின் நாட்கள் முடிவடைந்தது. உன் கண்ணீர் நாட்கள் முடிவடைந்தது. இனி கண்ணீர் விட மாட்டாய். ஆண்டவருடைய நிலையை நாம் பார்க்கிறோம், ஒப்புக்கொடுக்கிறோம். ஆண்டவரே, செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மீதுமுடைய மனது இறங்கணும். ஆண்டவரே இறங்கட்டும். அப்பா ஓ ரிஷரலஹி சரே தர்மியான வேளையில கூட தன்னுடைய குடிக்கார கணவனை குறித்து கவனோடு கண்ணீர் விட்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒரு சகோதரி உண்டு. அவன் மகனும் குடி, அப்பனும் குடி, அந்த மகனும் குடி, கண்ணீர் விட்டு கதறி கொண்டிருக்கிற ஒரு சகோதரி உண்டு. ஆண்டவர் மரத்துண்டை போடுகிறார். அவருடைய வாழ்க்கை மாறுகிறது. அற்புதத்தை நீ காண்பாய். கணவனும் குடி, மகனும் குடி. ஆண்டவர் மாறாவை மதுரமாய் மாற்றினவர், சவுலை பவுலாக மாற்றினவர், இப்பொழுதும் அவர்களை மாற்றுகிறார். என் ஆண்டவரே, நீர் அப்படி செய்து கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன். குடும்பத்தில் நல்ல ஐக்கியம் உண்டாகட்டும், உங்களுடைய மகிமை வெளிப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம். நீ கொடுக்கிற ஆசீர்வாதத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். நல்ல பிதாவே, ஆமென். அரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, பெண்களிலே நீர் பேரு பெற்றீரும், மகனும் வாழியவே. பரிசுத்த மரியாயே, எங்கள் பரமனின் தாயாரே, பாவிகள் எங்களுக்காய் பரமனை மன்றாடும். இப்போதும் நீர் மன்றாடும், எப்போதும் நீர் மன்றாடும். தீமைகள் நெருங்கையிலே பரமனை மன்றாடும். மரணம் வருகையிலே எம்மை தாங்கும் அம்மா. தெய்வ ஒளியும் ஒளியும் என்ற மாத இதழ்
எமது டிவைனைட் ஊழியத்தின் வழியாக வெளியிடப்படும் தெய்வ ஒளியும் என்ற மாத இதழ் பெற வேண்டும் என்றால் சரியான முகவரியை அனுப்புங்கள். புத்தகங்கள் அனுப்பி வைக்கின்றோம். எங்கள் ஊழியங்களுக்காக ஜீவியுங்கள். ஆண்டு உணர்த்துகின்ற காணிக்கையால் தாங்கள்